பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நாக்கி இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அது எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ என்னுடைய கரத்தினால் ஆகும். ஆமை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமை. யோசுவா பற்றி சொல்லியிருந்தார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆமேன். இந்த மேன்மை எப்படி உண்டாகும் என்றால், கர்த்தரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு அவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். பாருங்க, யாபேஸ் என்ற மனிதன் ஆண்டவரிடம் ஜெபித்தான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி, கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக இவனை கனப்படுத்தினார். ஆமென். அவனை மேன்மைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை உயர்வு எல்லாம், ஒருவேளை தாழ்வு நிலையில இன்னைக்கு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன் எல்லையை பெரிதாக்குவேன். யாபேசை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தியால் ஆகும் என்று சொன்னீங்களே, என்னை மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் ஊழியத்திலே மேன்மைப்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் தொழில மேன்மைப்படுத்துவார். இன்னும் உங்கள் குடும்பத்திலே மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தை விசுவாசிங்க. இதன்படி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருத்தரையும் மேன்மையாக வைப்பார். செய்யும்.